समेत सुब्रह्मण्येश्वरस्य क्रीडा विनोदस्य श्रीमद्तिङ्गिलाङ्गदेशे लण्डन् महानगरे नीमोढन्ना पुण्यक्षेत्रे थेम्स् नदीतीरे विराजमानस्य अस्य देवदेवस्य श्री महावल्ली गजावल्ली समेत सुब्रह्मण्येश्वरस्य ध्वजारोहणादि महोत्सव कल्याण सेवार्थं सुब्रह्मण्येश्वराज्य परिपालिताः समस्त देवताः अस्मिन् युगण्डे सन्निहिताः भवन्तु। तान् साङ्गान् सायुधान् सभागनान् सशक्ति परिवारान् सममावाहयामि। प्रदाम्बुरं निवेद्य नीराजनं कुर्यात् घण्टानादं कृत्वा चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेम सर्वविघ्नोपशान्तये शिव शिवः सुब्रह्मण्येश्वराज्ञां प्रवर्तमानस्य आद्य ब्रह्मणः सूर्यभरार्थे श्वेतभराकल्पे
लीला विनोदस्य वार्ताण्डकोटि प्रभाति वज्र वैडूर्यं गोमेदहादि नवरत्न प्रभावत्किरीटस्य जम्बूगविद्यादिसन्नालिकेतप्रियस्य दूर्वाभद्रार्चना सन्तुष्टान्तरङ्गस्य आदिदेवस्य निर्विघ्नकारस्य विघ्नाराज कृपयाः एतेषां भक्तजनारयितुमाक्लसो भूयासुन्दो महान्तो नर्नन्द अस्य देवालयस्य ध्वजारोहणकाले कर्मणे उभयर्थन्नामधेयस्य ಧೂಪದೀಪ ನೈವೇದ್ಯ ನಕ್ಷತ್ರ ಕಮಲಗಂಧ ವೃಷಾವರ್ಗ ವೃಷಭನಾಗ ಛತ್ರ ಸಾಮೃತ ಗೀತ ತಾಳವೃಂದ ವಾದ್ಯ ಕೋಟಿ ಸಹಿತ ಮಂಗಳ ಧ್ವಜಾರೋಹಣ ಕರ್ಮಾಂಗತ್ವೇನ ಮಧ್ಯೆ ಕೂರ್ಚ ಪರ್ಯಂತ ಸ್ಥಾನೇಷು ಭೂಮಿದೇವಿ ಶ್ರೀದೇವಿ ಗಾಯತ್ರಿ ಸರಸ್ವತಿ ಬ್ರಹ್ಮ ವಿಷ್ಣು ರುದ್ರ ಈಶ್ವರ ಸದಾಶಿವ ಉಕ್ಷವ ಗೋಪತಿ ಪಿಂಗಿ ಶೃಂಗಿ ನಂದಿ ವೃಷಭತಿ ವಿಷಾಣಿ ಸಂಗಕರ್ಣ ಮಹೋದರಾದಿ ಸಮಸ್ತ ದೇವತಾಃ ಸಾನ್ನಿಧ್ಯಂ ಭೂಯಾಸಿತಿ ಭವಂತೋ ಮಹಾಂತೋ ನನ್ನಂತು ದರ್ಶನಾರ್ಥಂ ಆಗದಾನಾಂ ಆಗವಿಷೂನಾಂ ಮಾರ್ಗಸ್ಥಾನಾಂ ईड़देश भक्त जनानां सुख जीव सौजन्य संतोष सुख जीवाप्तिस्तु भूयासित भवन्तो महान्तो नन्दन्तो उत्तरे कर्मणि नमन्तो समस्त मंगलानि सन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु धान्यं वसुं बहुपुत्रलाभं सर्वसंवत्सरं दीर्घमायुः संद्रां ब्रह्मजें यस्यं जातवेदों मावः तामाविवयायं नाम सम्मुर्जानम् நம்ம பார்வதி எல்லாம் அல்ல வள்ளிவனாள பெருமான் ஸ்ரீ ஆலயத்திலே மகோத்சவ விழா மிகச் சிறப்பான முறையில் இணைந்து கொண்டிருக்கின்றார்.
இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைத்து மக்களையும் பக்த ஜனங்களையும் ஆலய நிர்வாகத்தின் சார்பில் வரவேற்று மகிழ்கின்றோம். இன்றைய தினம் ஒரு சிறப்பான கொடியேற்ற திருவிழா என்கின்ற துஜாரோகத்தை கண்டுகளித்தோம். அந்த விழாவிலே இந்து மதத்திலே எதை செய்தாலும் அதற்கு ஒரு காரியங்கள் இருக்கும். எதையும் எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் என்கின்ற பல காரணங்களுக்கெல்லாம் அதில் பதில் இருக்கும். பொதுவாக இன்றைய தினம் இந்த கொடியேற்ற திருவிழா என்பதை நாம் எல்லோரும் எல்லா விழாக்களிலும் தற்போது நடந்த ஒலிம்பிக்ல கூட பார்த்தோம். எல்லா விதத்திலும் ஒரு மங்களகரமான ஒரு கொடியேற்ற திருவிழா வேண்டும். இதற்கு முழுவதற்கு காரணமாக ஆண்டைய தினம் ஆலயத்தின் விழாக்கள் விளங்கின. இந்த ஆலய விழாக்களிலே இந்த கொடியேற்றத்தினுடைய மக்களுக்கு அறிவிப்பது என்ன, இந்த ஆலயத்திலே திருவிழா நிகழ்கின்றது என்பதை வெளிப்படையாக அறிவித்தது. அதில் உள்ள பொருள் ஒன்று, எப்பொருள் யாருக்கு யார்வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அப்போ அதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு மாத்திரமா சாதாரணமா தேசிய மாதிரி கோயிலுக்காக ஒரு முருகனுடைய பாடல் வச்சு ஏற்றிருக்கலாம். தேசிய கொடிகளும் ஆன்மாக்களானது தனது ஒழுங்கினைக்கு தனது பாவகர்மாக்களை இங்கே விட்டு ஜீவாத்மாவானது பரமாத்மாவை நோக்கி பயணம் செய்வதை குறிப்பதுதான். இந்த ஆன்மா என்பது இந்த வெள்ளச்சீல மேல கொடியுடைய உச்சத்திலே அந்த வஜ்ராயுதமும் முருகனுடைய ஆயுதம் சக்தி ஆயுதம் எல்லாம் எழுதி அதை மேல் நோக்கி கலசத்தோடு இணைக்கின்றார்கள். பாசம் என்கின்ற கயிறானது கீழே இறங்குகின்றது. நம் இடத்திலே பாசத்தினால் ஏற்படக்கூடிய அந்த அழுக்காரவா வெகுளி இன்னாச்சொல் என்கின்ற இந்த தர்மத்திற்கு விரோதமான அந்த மல பந்தங்களை நீக்கி சுத்த ஆத்மாவாக நாம் இறைவனை நினைத்து அந்த ஆத்மாவானது தனது ஊழ்வினை களைந்த பின் இறைவனை சென்று அடைதலை குறித்தல்தான் இந்த வெள்ளை கொடியானது கீழே இருந்து மேல் நோக்கி செல்கின்றது. மேலே இருந்து பாசமாகிய நமது வினைகள் கயிறாக அந்த பக்கம் இருக்கு. பாசத்துக்கு கயிறுன்னு ஒரு பேர் உண்டு, விநாயகர் தெரியும். அப்போ நம்மிடம் இருக்கின்ற அந்த ஊழ்வினைகளை அகற்ற வேண்டும். இதுதான் சைவ சித்தாந்தத்தில் தட்சிணாமூர்த்தி சொல்லும் போது கூட ஆணவ மாய கண்மாமலங்களை நீக்கி பசுவாகிய உயிரானது பதியாகி சிவத்தை இரண்டர கலக்க வேண்டும் என்பதை சின்முத்திரை மூலம் விளக்கு விளங்குகின்றார்கள். அந்த திருவாயிலே இந்த விழாவானது இதை விளங்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் மாலை 6:15 மணிக்கு சங்கப்பு